வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஜிபியில் கோல்டன் ப்ரைம் இதில் ஒரு 32 கர்வ் டிவி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். பட் இது கருவில் வந்து நானே ரொம்ப நாள் ரிவ்யூ பார்த்தாச்சு. பட் எந்த மாடலே கருவ் டிவி இப்போதைக்கு ரீசெண்டாக கிடையாது. இந்த மாடல் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேன்சியாக நல்லா வந்துருக்குன்ட்டு இருக்காங்க. அதுக்காண்டி இந்த ரிவ்யூ போடுறோம். ரிவ்யூ மட்டும் இல்லாமல் ரிவ்யூவோட முடிவில் இதோட நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ், ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். யாராச்சும் கருவ் டிவி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் 3 years வாரண்ட்டி, 3 வருஷம் வாரண்ட்டி. இதோட டைரக்ட் வாரண்ட்டி தான். அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கீழே இருக்குது, இதிலே கீழே இருக்குது. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் சர்வீஸ், இன்சுலேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமாக இதோட ரிவ்யூ பார்த்துட்டு, ஃபுல் ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு இதோட குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தாராளமாக நம்மளோட வேல்ஸ் டிவி மதுரையில் ஆர்டர் பண்ணி இந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேல்ஸ் டிவி மதுரையில் எங்கே இருக்குன்னா, மதுரையில் பழங்கானத்தமில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது நம்ம வேல்ஸ் டிவி நம்ம ஓன் பிராண்டு பண்ணுறோம். அது இல்லாமல் சோனி, சாம்சங், எல்ஜி, ஜிபி இந்த மாதிரி நிறைய பிராண்ட், சான்சு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பிராண்டுமே நல்ல ஒரு ஆஃபரில் அவங்க பிராண்டே கொடுக்க முடியாத ஆஃபர்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலில் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து இது மாதிரி நிறைய புது ஆஃபர்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம டிவியோட ரிவ்யூ பார்ப்போம். அன்பாக்சிங். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். நியூ கர்வ் எல்இடி டிவி, HDMI × 2 PC இன்புட்டு, வைட் ஆங்கிள் வியூ, USB 2 கொடுத்துருக்காங்க. வேறு சைடில் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சைஸு கொடுத்துருக்காங்க. 795 × 140 × 500 mm. நெட் வெயிட் வந்து 6.42 kg, கிராஸ் வெயிட்டு 6.62 kg. கஸ்டமர் கேர் வந்து 97008090 இதான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்க பார்ப்போம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கவர்டு பேக்கிங் எடுத்து அப்படியே நார்மலாக வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டாப்லையும் பாட்டம்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர்டு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட ஒரு யூசர் மேனுவல், அதோட பேஸ் ஸ்டாண்டு, அதோட ஸ்க்ரூஸு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட பேட்டரிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட வால் மவுண்ட் ஸ்டாண்டு இன்பில்ட்டாகவே வந்திருக்கு. ஃப்ரீ வால் மவுண்ட்டு இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லென்த்தியான ரிமோட்டு. இது ஸ்மார்ட் ரிமோட்டு தான். டிவியோட பேக் சைஸ் பார்க்குறீங்க. பேக் சைடில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் இதில் AV 1 இருக்குது, AV 2 இருக்குது. அதுக்கடுத்து யூஎஸ்பியில் USB 1, USB 2 2 இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா RJ45, நீங்கள் நெட்வொர்க் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்காக RJ45 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோஆக்சியல் கேபிள், லைன் அவுட்டு. நீங்கள் நார்மலாக வந்து ஆடியோ அவுட்டுக்கு நார்மலாக EB பின் மாதிரி இருக்கும். இதில் தனியாக லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க லைன் அவுட்டுக்கு. அதுக்கடுத்து VGA, நீங்கள் சிஸ்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக VGA இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து PC ஆடியோ. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணோம்ல, அந்த ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆடியோ இன் கொடுத்துருக்காங்க. HDMI வந்து HDMI 1, HDMI 2 கொடுத்துருக்காங்க. இது ஆண்டனா, நீங்கள் பழைய டைப் RFோட இன்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ டிவியோட ஃப்ரண்ட்டு பார்ப்போம். பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கரு செட்டப்பில் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீட்டாக எந்த வித டேமேஜ், டிரான்ஸ்போர்ட்டிங் டேமேஜ் ஆகா மாதிரி. டிவி ஆன் பண்ணிட்டோம். Just GP, experience the new.
ஒரு கர்வ் டிவி, நல்ல ஒரு சினிமாஸ்கோப் தியேட்டர் மாதிரி ஒரு கர்வில் சூப்பராக இருக்குது. ஸ்மார்ட் டிவி அப்படின்னு வருது. ஸ்மார்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம யூடியூப்பில் போய்ட்டு ஒரு வீடியோஸ் வேணால் ப்ளே பண்ணுவோம். ஆக்சுவலாக ஹோம் பட்டனில் தான் இருக்குது. சர்வீஸ் ஸ்டார்டட் அப்படின்னு வந்துருச்சு. மீடியா அப்ளிகேஷன் மால்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம இப்போதைக்கு ஆட் பண்ண வேணாம். அப்ளிகேஷன் மேனேஜர் என்னன்னா ஃபைல் மேனேஜர், செட்டிங்ஸு, டவுன்லோட்ஸு, கிளியர் மெமரி, எம்எக்ஸ் பிளேயர், யூடியூப் வீடியோ டவுன்லோடர், ஸ்கைப்பு, ப்ளே ஸ்டோர், நெட்ஃப்ளிக்ஸு, வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது. இப்போ யூடியூப்பை கிளிக் பண்ணுறோம். தேர் இஸ் நோ நெட்வொர்க் கனெக்ஷன். ஆக்சுவலாக நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நம்ம நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுவோம். நெட்வொர்க் இதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நெட்வொர்க் இருக்கும். இதில் நெட்வொர்க்கு, லாங்குவேஜ், டைம், டேட்டு, சிஸ்டம், அபவுட்டு எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க்கில் போய்ட்டு நம்ம நெட்வொர்க் மட்டும் கனெக்ட் பண்ணுவோம். நெட்வொர்க்கில் வயர்லெஸ் கனெக்ஷன். வயர்லெஸில் இப்போ வேல்ஸ் பாஸ்வேர்டு டைப் பண்ணுவோம். வேல் செட். கனெக்ட் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துருவோம். கரெக்டாக வந்துருச்சு. கீழே வைஃபை கனெக்ட்ன்றதும் வந்துருச்சு. இப்போ நம்ம யூடியூப்பில் போவோம். எரர் அக்கௌண்ட் தான் வருது. இப்போ திருப்பி நம்ம வேறு யூடியூப் ப்ளே ஸ்டோர்ஸ், எம்எக்ஸ் பிளேயர், ஆக்சுவலாக மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். இது பாஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நான் காப்ப ஒரு ஆக்சுவலாக இது வந்து யூடியூப் வந்து நம்மளோட மெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லுது. அதனால் நம்ம லாகின் பண்ணல. இப்போ நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்.